ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்எஸ் தமிழ் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். அப்படி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செய்ய போகிறோம். தக்காளி தொக்குக்கு தேவைப்பட இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: தக்காளி ஒரு 15, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தக்காளி வெட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா தக்காளி வந்துட்டு குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்ட போகிறோம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முதல்ல வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு. இப்போ தக்காளி நல்லா வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கட் பண்ணி போட்டு விட்டுடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வற்றணும். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையை போட்டுட்டு ஒரு 2 கலக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.